எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. கதையோட தொடர்ச்சி. நாகக்கரட்டியிலிருந்து முன்னிரவுக்குள் யானைகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டு விட்டன. இரளிமேட்டின் பக்கம் யானைகள் ஏறவே இல்லை. ஏனென்றால் அந்த பக்கம் இருந்துதான் காட்டெருமைகள் இறங்கி வந்தன. விரட்டப்பட்ட யானைகள் காரமலையின் வலதுபுறமும் இடதுபுறமுமாக சிதறி ஓடின. பள்ளத்தாக்கின் இறுதி பகுதியில் நின்றிருந்த யானைகளில் ஒரு பகுதி மட்டும் மீண்டும் வேந்தர் படையின் பாசறைக்கு திரும்பியுள்ளது. ஆனால் தளபதி உச்சங்காரி என்ன ஆனான் என்று தெரியவில்லை. நாகக்கரடு எங்கும் பரம்பு வீரர்களின் உணர்ச்சி பேரொளி இடைவிடாமல் கேட்டது. போர் முடிந்தவுடன் குடிலில் வந்து ஆயுதங்களை வைத்துவிட்டு உணவு அருந்திய பிறகு இரளிமேட்டில் இருக்கும் பட்டாப்பிரைக்கு போவார் தேக்கன். ஆனால் இன்று குடிலுக்கு வந்தவர் ஆயுதங்களை வைத்துவிட்டு சற்றே தலை சாய்த்து படுத்தார். வீரன் ஒருவன் கலையத்தில் கொண்டு வந்த கஞ்சியையும் குடிக்கவில்லை. சிறிது பொழுதாகட்டும், இங்கு வைத்துவிட்டு போ என்று சொல்லிவிட்டார். இருள் கவிய தொடங்கி நெடுநேரம் ஆன பிறகு தேக்கனை தேடி முடியன் வந்தான். பரம்பு ஆசானுக்கென்று அமைக்கப்பட்டிருந்த தனி கூடாரத்தில் அவர் படுத்திருந்தார். முடியன் வந்த பிறகுதான் எழுந்து அமர்ந்தார். முடியனின் பார்வை கலையத்தை நோக்கி போன போதுதான் கஞ்சியை எடுத்து குடிக்க தொடங்கினார். தேக்கனின் உடல்நிலை என்ன பாடுபடுகிறது என்பதை முடியனால் உணர முடிந்தது. ஆனாலும் அவர் போர்க்களத்தில் நிற்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைய நாள் உணர்த்தியது. தேக்கன் சொன்ன வழிமுறைப்படி உத்தியை வகுத்திருக்காவிட்டால் பரம்புக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பு அளவிடற்கரியதாக இருந்திருக்கும். ஆனால் அது நிகழாமல் தடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் பரம்பு வீரர்கள் அதிக இழப்பை கண்ட நாளும் இதுதான். நண்பகல் பொழுதில் வேந்தர் படை மிகுந்த ஆவேசத்தோடு தாக்கி முன்னேறிய போது பரம்பு படை தற்காப்பு போரை நடத்த வேண்டிய நிலை இருந்தது. அந்த நிலையில் பரம்பு படைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அது பற்றி ஆசானிடம் பேச இரளிமேட்டில் இருக்கும் பட்டாப்பிரை நோக்கி சென்றான் முடியன். ஆனால் தேக்கன் ஓய்வெடுப்பதற்காக இன்று தனது குடிலேயே இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்ததும் பட்டாப்பிரைக்கு செல்லாமல் பாதியிலேயே திரும்பி இங்கு வந்து சேர்ந்தான். இதுவரை நடந்த 4 நாள் போரிலும் வேந்தர் படையின் எண்ணிக்கையை சரி பாதிக்கு மேல் குறைத்துள்ளோம். ஆனால் நமது படையின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. இதே நிலையில் இந்த போரை நீடிக்க முடியாது. வேறு திட்டங்களுக்கு நாம் சென்றாக வேண்டும் என்றான். எனது சிந்தனையும் அதை நோக்கித்தான் இருக்கிறது என்றார் தேக்கன். அப்போது இரவாதன் உள்ளே நுழைந்தான். இருவரையும் தேடி பட்டாப்பிரைக்கு போனவன் அங்கு இல்லை என்பது அறிந்து இங்கு வந்து சேர்ந்தான். முதலில் அவன் வந்துள்ள செய்தியை கேட்டறிந்த பிறகு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று இருவரும் பார்வையாலேயே முடிவு செய்தனர். பரம்பு படை பெருவெற்றியை ஈட்டிய நாளில் அதற்குரிய முழு மகிழ்வோடு இருந்தது இரவாதனின் முகம். தான் வந்துள்ளதன் காரணத்தை அவன் சொன்னான். நான் இன்று மூஞ்சலை முழுமையாக பார்த்தேன் என்று. முடியனும் தேக்கனும் இரவாதனை கூர்ந்து பார்க்க தொடங்கினர். நேற்றைய போரில் முடியனும் இரவாதனும் மூஞ்சலை நெருங்கினர். அப்போதுதான் முரசின் ஓசை கேட்டு போர் முடிவுற்றது. ஆனால் இன்றைக்கு வேந்தர்களின் படை மொத்தமும் கீழிறங்கி பரம்பு படையை சூழ்ந்து முற்றுகை தாக்குதலை நடத்தியது. மிகச் சிறிய படைதான் மூஞ்சலை காத்து நின்றது. தேக்கனின் திட்டப்படி இரவாதனின் குதிரைப்படை முற்றுகையை உடைத்துக் கொண்டு வெளியேறி மூஞ்சலை அடைந்தது. அங்கு எண்ணிக்கையில் குறைந்த கவச வீரர்களும் அகப்படை வீரர்களும் காத்து நின்றிருந்தனர். சின்னஞ்சிறு படை காத்து நின்றதால் மூஞ்சலை முழு வட்டமடித்து தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டான். ஆனால் இரவாதனின் குதிரைப்படையும் சிறியதாக இருந்ததால் அவனால் உள்ளே நுழைய முடியவில்லை. ஆனால் மூஞ்சலின் தன்மை முழுவதையும் அவனால் கணித்தறிய முடிந்தது. முடியனிடமும் தேக்கனிடமும் விளக்கினான். நேற்று மூஞ்சலை சுற்றி பல்லாயிரம் வீரர்களை கொண்ட பெரும் படை இருந்தது. நாம் அதன் அருகில் சென்றாலும் அதன் தன்மையை முழுமையாக பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்று அப்படி அல்ல. குறைந்த வீரர்களே இருந்தனர். அவர்கள் மூஞ்சலை அமைத்துள்ள விதத்தையும் அதை பாதுகாக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாட்டையும் முழுமையாக என்னால் பார்க்க முடிந்தது என்றான். மருந்து தேய்க்கப்பட்டு இருந்த காய்ந்த வாழை மட்டை ஒன்றை அருகிலிருந்த விளக்கின் சுடரில் தேக்கன் வைத்தான். நெருப்பு சட்டென பற்றியது. போதுமான அளவுக்கு அதை எரியவிட்டு விலா எலும்போடு எரிமட்டையை அமுக்கி தேய்த்தார். கன நேரத்தில் கருகி திரிந்தது. தேய்த்த விரல்களின் வழியே புகை வெளியேறியபடியே இருக்க சதையின் மேல் போதுமான சூட்டோடு மருந்து அப்பி உள்ளே இறங்கியது. தேக்கனின் இந்த செயலை பார்த்தபடியே இரவாதன் தொடர்ந்தான். மூஞ்சலை உடைக்க நமக்கு புதிய திட்டம் வேண்டும் என்றான். என்ன செய்யலாம் என்று கேட்டார் தேக்கன். சிறிதும் இடைவெளியின்றி இரவாதன் சொன்னான். அரிமான்களை உள்ளிறக்க வேண்டும் என்று. அதிர்ந்தான் முடியன். சற்றே சிரித்தான் தேக்கன்.
இளம் வயது என்பதால் சட்டென கேட்டுவிட்டாய். ஆனால் அதற்கு வாய்ப்பேதும் இல்லை. வேறு என்ன செய்யலாம் என்று சொல் என்று கேட்டான். இடர் மிகுந்த நேரத்தில் தானே அவர்களை களம் இறக்கலாம் என்று சொல்கிறேன் என்று இரவாதன் தொடர்ந்த போது முடியன் சொன்னான். தேக்கனின் சொல்லை பணிந்து கேள் என்றான். இப்போது தேக்கன் முடியனை பார்த்தான். தேக்கன் பயன்படுத்திய ஈட்டி ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. கண்களை விலக்கி தாழ்த்தி கொள்வதன் மூலம் எவ்வளவு உணர்வுகளை கடத்திவிட முடிகிறது. முடியனின் சொல்லை ஏற்றுக்கொண்ட இரவாதன் அடுத்து கேட்டான். சரி, திரையர்களையாவது உள்ளிறக்கலாமா என்று. ஏன், நம்மால் முடியாது என்ற முடிவுக்கே வந்துவிட்டாயா என்று கேட்டான் முடியன். மூஞ்சலை தகர்த்து எறியவும் அழித்து எடுக்கவும் நம்மால் முடியும். ஆனால் உள்ளே நுழைந்து நீலனை மீட்டு வெளிக்கொண்டு வருவதற்கு கூடுதல் ஆற்றலும் தெளிவான திட்டங்களும் பலவிதமான தாக்குதல் முறைகளை ஒருங்கிணைத்தலும் வேண்டும் அல்லவா என்றான். ஏனென்றால் மூஞ்சல் அமைக்கப்பட்டுள்ள விதம் அப்படி. மணல் பரப்பில் பள்ளம் பறித்தால் மறுகணமே சுற்றியுள்ள மணலெல்லாம் சரிந்து மூடிக்கொள்வதை போல அதை வடிவமைத்து இருக்கிறார்கள். ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று செருகப்பட்டு வெளிப்புற சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பகுதியில் கவச வீரர்களின் அணிவகுப்பு நிற்கிறது. அவர்களுக்கு பின் மீண்டும் ஆயுதங்களின் சுவர், பிறகு வீரர்கள் என்று 3 அடுக்குகள் இருக்கின்றன. இந்த சுவரை எந்த இடத்தில் தகர்த்தாலும் மறுகணமே அருகில் பின்னப்பட்டு இறுகி இருக்கும் ஆயுத சுவர் விரிந்து கொடுத்து தகர்க்கப்பட்ட இடத்தை மறைத்து நிரப்பிவிடும். அதே போல வீரர்களை வீழ்த்தினாலும் அருகில் கோர்த்து நிற்கும் வீரர்கள் அந்த இடைவெளியை உடனே நிரப்பி விடுவார்கள் என்று சொன்னவன் முடியனை பார்த்து கேட்டான். நேற்றைய போர் நாம் மூஞ்சலை நெருங்கியவுடன் முடிவுற்றது. நான் அந்த இடத்தில் நீண்ட நேரம் நின்றேனே, கவனித்தீர்களா என்று. ஆமாம், இவ்வளவு அருகில் வந்தும் பயனில்லாமல் போய்விட்டதே என்ற தவிப்பில் நின்றிருப்பாய் என்று நினைத்தேன் என்றான் முடியன். ஆமாம், எல்லோரும் அப்படி நினைக்க வேண்டும் என்பதால் தான் நீண்ட நேரம் நின்றிருந்தேன். ஆனால் எனது நோக்கம் வேறொன்றாக இருந்தது. போரிட்டு கொண்டிருந்த போது மூஞ்சலை சுற்றி பெரும் எண்ணிக்கையில் வீரர்கள் இருந்தனர். தேர்களும் குதிரைகளும் இங்கும் அங்குமாக நின்றிருந்தன. ஆனால் போர் முடிவுற்ற முரசின் ஓசை கேட்டதும் வீரர்கள் தங்களின் பாசறைக்கு திரும்ப தொடங்கினர். அப்போது செய்வது அறியாத தன்மையில் சற்று கூடுதல் நேரம் அங்கு நின்றேன். காரணம், மூஞ்சலுக்குள் எத்தனை கூடாரங்கள் எந்த தன்மையில் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதால் தான் அப்படி செய்தேன். மூஞ்சலை தெளிவாகவும் பார்த்தேன். 12 கூடாரங்கள் இருந்தன என்றான். தெரிந்த எண்ணிக்கையைத்தான் அவன் சொல்கிறான் என்பதால் முடியனின் பார்வையில் வியப்பேதும் இல்லை. தேக்கனோ மருந்து தேய்க்கப்பட்ட அடுத்த வாழை மட்டையை எடுத்து சுடரில் காட்டி பற்ற வைத்தான். அப்போது இரவாதன் சொன்னான். இன்றைக்கு பார்த்தபோது 15 கூடாரங்கள் இருந்தன என்று. சுடரை நோக்கி இருந்த தேக்கனின் பார்வை இரவாதனை நோக்கி திரும்பியது. அவனது கண்ணுக்குள் சுடரின் முனை சுழன்று கொண்டிருந்தது. முடியனோ சற்றே வியப்போடு அவன் சொல்ல வருவதை கவனித்தான். இரவாதன் சொன்னான். அவை உண்மையான கூடாரங்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் உள்ளே மறைந்திருக்கும் பொய் கூடாரங்கள். அந்த வகை கூடாரங்கள் சிறியதும் பெரியதுமாக நிறைய இருக்கின்றன என்றான். பாதி எரிந்த மட்டையை விலா எலும்பில் தேய்த்தபடி தேக்கன் கேட்டான். அரிமான்களும் திரையர்களும் இல்லாமல் மூஞ்சலை உடைத்து நீலனை வெளியே கொண்டு வர நீ சொல்லும் உத்தி என்ன என்றான். இரவாதனின் கண்கள் அகல விரிந்தன. பரம்பின் ஆசான் இந்த போரின் இலக்கை அடைவதற்கான உத்தியை பற்றி தன்னிடம் ஆலோசனை கேட்கிறார் என்றதும் உடலெங்கு உற்சாகம் பீரிட்டது. நீண்ட தன் 2 கைகளையும் விரித்தபடி சொல்ல தொடங்கினான். மூஞ்சலை ஒரு குழு ஒரு இடத்தில் உடைத்து முன்னேற முடியாது. ஒரே நேரத்தில் 3 திசைகளிலும் உடைத்து உள்ளே நுழைய வேண்டும். அப்போதுதான் அவர்களின் சங்கிலி தொடர் காப்பு முறையை செயலிழக்க செய்ய முடியும். அதே நேரத்தில் பொய் கூடாரங்களை நோக்கி குறிவைத்து தாக்க வேண்டும் என்று சொன்னவன் அம்பு ஒன்றை எடுத்து தரையில் கீறி மூஞ்சலின் வரைபடத்தை உருவாக்கினான். 3 திசைகளில் இருந்தும் மூஞ்சலை ஒரே நேரத்தில் தாக்கி முன்னேறுவோம். முடியன் இடதுபுறமும் உதிரன் வலதுபுறமும் மூஞ்சலின் தடுப்பரணை உடைக்கட்டும். நான் நேர்கொண்டு தாக்கி உள்ளே நுழைகிறேன். மற்ற இருவரும் மூஞ்சலை உடைத்த இடத்தில் இருந்து உள்ளே நுழையாமல் ஆயுதங்களாலும் வீரர்களாலும் காக்கப்பட்டு கொண்டிருக்கும் வட்ட வடிவ வெளிப்புற சுவரை முற்றிலும் அளிக்கும் வேலையை செய்ய வேண்டும். நான் எனது குதிரைப்படையோடு உள்ளே நுழைகிறேன். உள்ளே நுழைந்ததும் எனது படை 3ஆக பிரியும். பிடரிமான் தலைமையிலான பிரிவு பொய் கூடாரங்களில் உள்ளவர்களை மட்டும் தாக்கும். கரிணி தலைமையிலான பிரிவு உள்ளுக்குள் காத்து நிற்கும் அகப்படை வீரர்களை மட்டும் தாக்கும்.
எனது தலைமையிலான பிரிவு நீலனின் கூடாரத்தை நோக்கி முன்னேறி அவனை மீட்கும். இந்த தாக்குதலின் போது எதிரிகளின் முழு கவனமும் மூஞ்சலை நோக்கி குவியாமல் இருக்க மூஞ்சலை விட்டு மிக தள்ளி களத்தின் மைய பகுதியில் வலிமை மிகுந்த தாக்குதலை தேக்கனும் ஈங்கையனும் நடத்த வேண்டும் என்றான். ஓரளவுக்கு சரியான திட்டம்தான். இதில் இருக்கும் பிழை என்ன? இதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் என்ன என்று கேட்டான் தேக்கன். பிழை எதுவும் இருப்பதாக நினைக்கவில்லை. சிக்கல் என்பது பிடரிமானும் கருணியும் இந்த திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கூடாரத்தை சுற்றி காத்து நிற்கும் கவச வீரர்களை தாக்கவும் பொய் கூடாரங்களில் குவிந்திருக்கும் வீரர்களை தாக்கவும் இருவேறு தாக்குதல் உத்திகளை பின்பற்ற வேண்டும். அதற்கான தெளிவான பயிற்சி வேண்டும் என்றான் இரவாதன். முடியன் சொன்னான். முதிரனின் வில்படை மூஞ்சலை விட்டு மிக தள்ளி நின்றால்தான் எதிரிகளின் பெரும்படை மூஞ்சலை விட்டு விலகி நிற்கும். அவர்களின் கவனமும் இரு கூறாக பிரிந்திருக்கும். எனவே உதிரனை வெளியில்தான் வைத்திருக்க வேண்டும் என்றான். சரி, அப்படியென்றால் ஈங்கையனின் தலைமையிலான படையை மூஞ்சலின் வலதுபுற தாக்குதலுக்கு பயன்படுத்தலாமா என்று கேட்டான் இரவாதன். போரில் யாரை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் என்று சொல்லியபடி அடுத்த வாழை மட்டையை எடுத்தான் தேக்கன். முடியனோ தேக்கன் சொல்ல போவதை கேட்காமல் தரையில் வரையப்பட்டிருந்த வரைபடத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இரவாதனோ தேக்கன் ஏன் இப்படி சொல்கிறான் என்று வியப்போடு அவனை பார்த்தான். தேக்கன் சொன்னான், இத்தனை நாள் போரிலும் ஈங்கையன் சொல்லிக் கொள்ளும்படியான எந்த தாக்குதலையும் நடத்தி முன்னேறவில்லை. படைக்கு தலைமை ஏற்று முன்னேறுவதற்குரிய பயிற்சியும் ஆற்றலும் அவனுக்கு இல்லை என்று நினைக்கிறேன் என்றான். சற்றே வியப்போடு இரவாதன் கேட்டான், சோழ படையை வீறு கொண்டு தாக்கி அழித்தவன் என்று அவனையும் அவனுடன் உள்ள வீரர்களையும் பற்றி நீலனும் உதிரனும் சொன்னார்களே என்று கேட்டான். இருக்கலாம், அது தாக்குதல் போர் என்பதால் அவர்கள் பெரும் வீரத்தை வெளிப்படுத்தி எதிரியை ஓடச் செய்திருக்கலாம். ஆனால் படை பிரிவினூடாக முன்னேறும் போர் என்பது அவர்களுக்கு வசப்படவில்லை என்று நினைக்கிறேன் என்றான் தேக்கன். வரைபடத்தில் இருந்து கண்களை அகற்றாமலேயே முடியன் சொன்னான். தேக்கனும் ஈங்கையனும் பின்களத்தில் நிற்கட்டும். உதிரன் தட்டியங்காட்டின் இடதுபுறம் இருந்து எதிரியை நோக்கி முன்னேறட்டும். நாளைய போரில் தேர்ப்படை தளபதி கூழையனுக்கு பதில் விண்டன் களமிறங்க இருக்கிறான். நீ சொன்ன திட்டப்படியே அவனும் நானும் நீயும் மூஞ்சலுக்குள் நுழைவோம் என்றான். இரவாதனின் முகத்தில் சுடரின் ஒளி பரவி நின்றது. விண்டன் அவனது வயதை ஒத்த இளம் வீரன். பாரி தனியாக பயணம் மேற்கொள்ளும் போது தேக்கனால் மறை பாதுகாப்புக்காக அனுப்பப்படுபவர்களில் அவனும் ஒருவன். அவனும் நானும் தந்தையோடு இணைந்து போரிட்டால் மூஞ்சலை உடைத்து நீலனை மீட்கலாம். இந்த முறை எடுத்த வாழை மட்டையை சுடரில் பற்ற வைக்கவில்லை. கலயத்தில் இருந்த மூலிகை சாற்றில் நரைத்து இதுவரை சுட்டு தீண்ட பகுதியின் மீது ஒட்ட வைத்தான். நாளை நாம் தாக்குதல் போரை நடத்த வேண்டாம். உதிரனின் வில்படையும் குதிரைப்படையும் இன்றைய போரில் பேராற்றலை வெளிப்படுத்தி இருக்கின்றன. அவர்களுக்கு சற்று இளைப்பாறுதல் தேவை. அப்போதுதான் நாளை மறுநாள் மூஞ்சலின் மீதான தாக்குதலை முழு வலிமையோடு நடத்த முடியும் என்றான். சரி என்று ஏற்றுக்கொண்ட இரவாதன், ஆமாம், பிடரிமான் கரிணி ஆகிய இருவர் தலைமையிலான படைக்கும் தனித்த பயிற்சிகள் தேவை. இன்று மிகவும் களைத்து போய் இருக்கிறார்கள். நாளை இரவு அந்த பயிற்சியை முழுமையாக எடுத்துக்கொண்டு நாளை மறுநாள் தாக்குதலை தொடுக்கலாம் என்றான் இரவாதன். ஈரமட்டையை விலா எலும்பின் மேல் போர்த்தியபடி மீண்டும் கட்டிலில் சாய்ந்தான் தேக்கன். இரவாதன் வெளியேறிய பிறகு முடியனும் தேக்கனும் பேசிக்கொள்ள தேவையேதும் இல்லை. இரவாதனின் பேச்சினூடே பேச வேண்டிய எல்லாம் பேசப்பட்டு விட்டன. பொழுது விடிந்தது. தட்டியங்காடங்கும் சிதறி கிடக்கும் பிணங்களின் மீது கதிரவனின் ஒளி படர்ந்தது. இரவெல்லாம் முயன்றும் கொல்லப்பட்டு கிடக்கும் தன் வீரர்களின் உடல்களை வேந்தர் படையால் முழுமையாக அகற்ற முடியவில்லை. நேற்று மாலையில் இருந்து குதிரைகளும் மாடுகள் பூட்டிய வண்டிகளும் பிணங்களை எடுத்து சென்றபடியேதான் இருந்தன. இருந்தாலும் முடிந்தவாடில்லை. முற்றுகை போர் என்பதால் பரம்பு படையினர் அணிவகுக்கும் பகுதிக்கு பின்புறமும் எண்ணற்ற வேந்தர் படை வீரர்கள் நின்று போரிட்டனர். ஏறக்குறைய அந்த படைப்பிரிவினர் முழுக்க அழிக்கப்பட்டனர். எனவே பரம்பு பக்கம் எண்ணிலடங்காத வேந்தர் படை வீரர்களின் உடல்கள் கிடந்தன. போர்க்கள பணியாளர்கள் இரவெல்லாம் பந்தங்களின் வெளிச்சத்தில் எண்ணிலடங்காத உடல்களை அப்புறப்படுத்தினர். ஆனால் பொழுது விடிந்த பிறகுதான் தெரிந்தது இன்னும் நெடும் தொலைவுக்கு வீரர்களின் உடல்கள் கிடைக்கின்றன என்பது.
அதுவும் எதிரி படையினர் நிற்கும் பகுதியில் தன் வீரர்களின் உடல்கள் கிடப்பது அவமானமாக கருதப்படும். போர் தொடங்கிவிட்டால் அந்த உடல்கள் எதிரிகளின் கால்களிலோ அவர்களுடைய குதிரைகளின் கால்களிலோ தேர் சக்கரங்களிலோ நசுக்கி சிதைவது கொடியதிலும் கொடியது. எனவே அவற்றை அப்புறப்படுத்த பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டனர். மாடுகள் பூட்டிய வண்டிகளிலும் குதிரை பூட்டிய வண்டிகளிலும் அப்புறப்படுத்தியவர்கள் இனி அவ்வாறு செய்து முடிக்க பொழுதில்லை என்று அறிந்து கொண்டனர். மாளிகையின் தரையில் இருக்கும் பெரும் விரிப்பு போல மர பலகைகளை கொண்டு வந்து ஒன்றோடொன்று இணைத்து பூட்டி பெரும் சட்டகத்தை உருவாக்கினார்கள். இறந்து கிடக்கும் வீரர்களின் உடல்களை இழுத்து வந்து சட்டகத்தின் மீது போட்டனர். 5 வண்டிகளில் கொண்டு செல்லும் பிணங்களை ஒரு சட்டகத்தின் மேலே கிடைத்து இழுத்து செல்லலாம். ஆனாலும் வேலைகளை வேகப்படுத்துவது எளிதல்ல. ஈட்டி பாய்ந்து கிடக்கும் வீரனின் உடலில் இருந்து ஈட்டியை பிடுங்கி எரிந்த பிறகுதான் அந்த உடலை தூக்கி மர சட்டகத்தின் மீது போட முடியும். இல்லை என்றால் அடுத்த உடலை தூக்கி போட அது தடையாக இருக்கும். ஒவ்வொரு உடலில் இருந்தும் ஈட்டியை இழுத்து பிடுங்க வேண்டி இருந்தது. எல்லா உடல்களிலும் எண்ணற்ற அம்புகள் தைத்து கிடந்ததால் அவற்றை அப்புறப்படுத்துவது எளிய செயலாக இல்லை. அம்பு முனையின் 2 காது பகுதிகளும் மிக கூர்மையானவை. தசைகளையும் நரம்புகளையும் இழுத்து கொண்டுதான் வெளியில் வரும். மருத்துவனால் கூட அதை எளிதில் வெளியே எடுக்க முடியாது. ஆனால் போர் பணியாளர்களோ கைகளுக்கு சிக்கியவற்றையெல்லாம் பிடுங்கி எரிந்து உடல்களை தூக்கி மரச்சட்டகங்களில் போட்டனர். வேலை வேக வேகமாக நடந்தது. 2 ஆள் உயரத்துக்கு உடல்களை குறித்தனர். மர சட்டகங்களை இழுத்து செல்ல யானைகள் வந்தன. உடலின் 2 பக்கங்களிலும் கட்டப்பட்ட பெரும் வடங்களால் மரச்சட்டகங்களை யானைகள் இழுக்க தொடங்கின. குன்றென குவிக்கப்பட்ட பிண குவியல்கள் தட்டியங்காட்டை விட்டு மெல்ல நகர்ந்தன. தனது முதுகு பகுதியில் எண்ணிலடங்காத மனித உடல்களை சுமந்தபடி நத்தை போல நகர்ந்தது மரச்சட்டகம். இழுபடும் மரச்சட்டகங்களில் இருந்து வலுவிய பிணங்களை மீண்டும் இழுத்து போட்டு நகர்ந்தனர் போர் பணியாளர்கள். போர் பணியாளர்கள் தான் தாக்குதலின் தன்மையை கணிப்பவர்கள். ஒவ்வொரு நாளும் தாக்குண்டு கிடக்கும் ஒவ்வொரு வீரனையும் வைத்து தாக்குவோரின் திறனை மதிப்பிடுபவர்கள். இன்றைய நாளில் வேந்தர் படையின் எண்ணிலடங்காத கவச அணி வீரர்களின் கழுத்து பகுதியில் அம்பு பாய்ந்து இருந்து கிடந்தனர். கவச அணி வீரர்கள் ஓரிருவர் கழுத்து பகுதியில் அம்பு பாய்ந்து இறக்கலாம். ஆனால் இத்தனை பேர் எப்படி குறிப்பார்த்து வீழ்த்தப்பட்டார்கள்? நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அதுவும் கவச அணி வீரர்களின் உடல்களை தூக்கி மரச்சட்டகத்தில் போடுவது மிக கடினமான ஒன்று. சில நேரங்களில் 3 பேர் சேர்ந்து கூட ஒருவனை தூக்கி போட முடியாது. ஆனாலும் அந்த பணியை வேகமாக செய்ய முயன்றனர். பிணங்களை இழுக்கும் யானையும் அதன் பாகனும் யட்சினியின் வடிவமாகவே பார்க்கப்படுவர். போர் தொடங்கும் போது அழிவின் தேவதை யட்சினிக்காக பவள வண்டிகையை பலியிட்டனர். அதே போல போர் வெற்றியுடன் முடிந்தால் போர்க்களத்தில் பிணங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட யானைகளையும் அவற்றின் பாகன்களையும் யட்சினிக்கு பலியிட்டு குளிரூட்டுவர். வழக்கம் போல நாளிகை பரன் நோக்கி தேரிலே வந்தார் திசைவேலர். ஆனால் தேரை ஓட்டும் அளவனால் குறிப்பிட்ட தொலைவை கடந்து தட்டியங்காட்டுக்குள் தேரை செலுத்த முடியவில்லை. வீரர்களின் உடல்கள் எங்கும் கிடந்தன. உயிர் துடிப்பு முடிவுறாமல் தவித்து மேலெழும் குரல் ஆங்காங்கே கேட்டது. உடல்களை தேர் சக்கரங்களால் ஏற்றிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்த வளவனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு தேரை செலுத்த முடியவில்லை. கடிவாளத்தை இழுத்து குதிரையை நிறுத்தினார். தேரை விட்டு கீழே இறங்கினார் திசைவேலர். மரணத்தின் ஆட்சி நடக்கும் நிலத்தை கண்கொண்டு பார்க்கவும் கால் கொண்டு கடக்கவும் முடியாமல் அப்படியே நின்றார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீண்டு விழுந்த அவரது நிழல் பொழுதாவதை உணர்த்தியது. வேறு வழியே இன்றி பரன் நோக்கி நடக்க தொடங்கினார். மூஞ்சல் எங்கும் போர் தொடங்க போகும் நேரத்துக்குரிய பரபரப்புடன் இருந்தது. உதயஞ்சேரல் மட்டும் போருக்கான கவச உடை அணிந்து தனது கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். மற்ற 2 பேரரசர்களும் இன்னும் கூடாரம் விட்டு வெளிவரவில்லை. மெய்காப்பாளர்களும் அகப்படையினரும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தனர். குலசேகர பாண்டியன் கூடாரத்தை விட்டு வெளியேறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது புதிய விற்பன் அவரை காண வந்தான். நேற்று இரவு நடந்த உரையாடல் அவருக்கு பெரும் குழப்பத்தையும் கோபத்தையும் உருவாக்கி இருந்தது. மையூர் கிளாருக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு துணிச்சல்? மூவேந்தர்களின் தலைமை தளபதியை பாண்டிய பேரரசர் இருக்கும் அவையில் முன் தாக்குதலுக்கு தகுதியற்ற தளபதி என்று எப்படி அவனால் சொல்ல முடிந்தது? கொந்தளிக்கும் கேள்விகளை குலசேகர பாண்டியனிடம் முன்வைத்தான் புதிய விற்பன். இதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா என்றதோர் ஏளனமான பார்வையோடு குலசேகர பாண்டியன் சொன்னார். நேற்று நமது படை பேரழிவை கண்டது. முற்றுகை தகர்க்கப்பட்டு முற்றுகை இட்டவர்கள் பெரும் தாக்குதலை காண்பது போர்க்களத்தில் தோல்விக்கு இணையான ஒன்று.
எந்த ஒரு மன்னனும் அதன் பிறகு போரிடும் முடிவை தொடர விரும்ப மாட்டான். சேரனுக்கும் சோழனுக்கும் நம்பீதான நம்பிக்கை முற்றிலும் சிதையும்படியான நாள் நேற்று. அந்த நிலையில் வழக்கம் போல இரவில் மூவரின் சந்திப்பு அமைந்தால் பேச்சும் முடிவும் நமக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். அதை மாற்ற வேண்டும் என்று சிந்தித்தேன். மையூர் கிளாரை அழைத்து அவையில் மூவேந்தர்களின் அனைத்து தளபதிகளின் மீதும் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசு என்றேன். புதிய விற்பன் வழக்கம் போல திகைப்புற்றான். குலசேகர பாண்டியன் தொடர்ந்தார். ஆனால் மையூர் கிளார் இந்த வாய்ப்பை தனக்கானதாக முழுமையாக மாற்றிக்கொண்டான். நானே எதிர்பார்க்காத அளவு இருந்தது அவனது சீற்றம் என்றார். புதிய விற்பனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் தலைமை தளபதியை அவன் அவ்வாறு சொல்லி இருக்க கூடாது என்று பேச்சை தொடர்ந்த போது குலசேகர பாண்டியன் குறுக்கிட்டு சொன்னார். அதுவல்ல இப்போது முக்கியம். மகிழ்வூட்டும் செய்தி ஒன்று அதிகாலை என்னை வந்தடைந்தது என்றார். புதிய விற்பன் வேந்தரின் முகத்தை உற்று பார்த்தபடி அவர் அடுத்து உதிர்க்க போகும் சொல்லுக்காக காத்திருந்தான். குலசேகர பாண்டியன் சொன்னார், இன்று மாலை பொற்சுவை பாரியை காண இரளிமேட்டுக்கு செல்கிறாள். நம் வீரர்கள் அவள் அறியாதபடி உடன் செல்ல உள்ளார்கள். நாம் எதிர்பார்த்த நாள் இது என்றார். திசைவேளரின் கை உயர்ந்ததும் தட்டியங்காட்டின் 5ஆம் நாள் போருக்கான முரசின் ஓசை ஒலிக்க தொடங்கியது. ஆனால் தட்டியங்காடெங்கும் பிணங்களை அகற்றும் பணி முழுமையாக முடியவில்லை. பெரும் மர சட்டகங்களை யானைகள் இழுத்தபடியே இருந்தன. பரம்பு வீரர்கள் அணிவகுத்து நிற்பதற்கு முன்பும் பின்பும் இன்னும் உடல்கள் கிடந்தன. உடல்களை முழுமையாக அகற்றாமல் நாம் முன்னேறி செல்ல வேண்டாம் என்று கூறினான் முடியன். வேந்தனின் படையோ வெகு தொலைவில் அணிவகுத்தபடி அப்படியே இருந்தது. பரம்பு படை முன்னால் நகராததால் அவர்களும் முன்னால் நகரவில்லை. யட்சினி யானைகள் பிளிரலுடன் மர சட்டகங்களை இழுத்து கொண்டிருந்தன. கருங்கை வாணன் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. பேரரசரின் உத்தரவுக்கேற்ப செயல்படுவோம் என்று காத்திருந்தான். பேரரசரோ கூடாரம் விட்டு காலம் தாழ்த்தித்தான் வெளியேறி வந்தார். கருங்கை வாணன் அவரின் பார்வையில் நின்றிருந்தான். அவனது முகம் இருண்டு போய் இருந்தது. அதை பார்த்தபடி தனது இறுக்கத்தை தளர்த்தாமலே பேரரசர் சொன்னார், தற்காத்து நில். எதிரிகள் முன்னேறி வந்தால் மட்டும் தாக்கு என்றார். முடியனும் அதே முடிவில் தான் இருந்தான். வில்படை வீரர்களுக்கு இன்று அதிக வேலை கொடுக்க கூடாது. அதே போல குதிரை படையையும் இன்று கடினமான தாக்குதலுக்கு உட்படுத்த கூடாது. எனவே காலாட்படை வீரர்களையும் தேர்ப்படை வீரர்களையும் முன்புறமாக அணிவகுக்க செய்தான். தேர்ப்படை தளபதியாக விண்டனுக்கு இன்றுதான் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவன் ஏறி சென்று தாக்கும் துடிப்போடு இருந்தான். எனவே அவனிடம் தெளிவான கட்டளைகளை பிறப்பித்தான் முடியன். தட்டியங்காடெங்கும் பேரமைதி நிலவியது. மரணத்தின் ஆட்சி கண்டு மனிதன் நிலைகுலைந்து நிற்கிறான் என்று திசைவேலருக்கு தோன்றியது. போர் தொடங்குவதற்கான முரசின் ஓசையை கேட்ட பிறகும் இருபக்க படைகளும் பாய்ந்து முன்னால் நகரவில்லை. மரணத்தின் பேயுருவுக்கு முன்பு அசைவற்று நிற்கும் காட்சி தெளிவாக தெரிந்தது. யட்சினி யானைகள் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெரும் சட்டகங்களை இழுத்து கொண்டிருந்தன. பொழுதாகி கொண்டிருந்தது. போர்க்களத்தின் ஓர் எல்லையில் இருந்து மறு எல்லை வரை கண்களை ஓடவிட்டு துல்லியமாக பார்த்தார் திசைவேலர். வேறு எங்கிருந்தாவது தாக்கி முன்னேறுவதற்கான திட்டம் ஏதும் இருக்கிறதா என்று கவனித்தார். அதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை. காலாட்படையின் சில அணிகள் முன்னால் நகரத் தொடங்கின. பிற்பகலுக்கு பிறகு அங்கும் இங்குமாக சிறு சிறு மோதல்களை தேர்ப்படையினர் நடத்தினர். ஆனாலும் இரு தரப்பும் மொத்த படையை முன்னால் நகர்த்தவில்லை. இரு படை தலைமை தளபதிகளும் தெரிந்தே ஒரு விளையாட்டை விளையாடுகின்றனர். ஆனால் இறுதி நாளிகையில் பெரும் தாக்குதல் ஒன்று நடக்கும் என்று கணித்தார் திசைவேலர். அந்த தாக்குதலின் போது நாம் கவனமாக பார்த்தறிய வேண்டும். கடைசி நாளிகையை பயன்படுத்தி சதியை நிகழ்த்தலாம் என்று எண்ணினார். எந்த சூழலிலும் களத்தின் நடுவில் இருக்கும் இந்த பரனில் நிற்கக்கூடாது. படைகளின் போக்குக்கேற்ப வேந்தர் தரப்பில் இருக்கும் பரன்களின் மீதோ அல்லது பரம்பின் தரப்பில் இருக்கும் பரன்களில் மீதோ ஏறி நின்று முற்று கவனிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் பிற்பகலிலும் போக்கு காட்டும் போரைத்தான் இரு தரப்பும் நடத்தின. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஈட்டிகள் குறுக்கிட்டு பாய்ந்தன. அம்பு விடுக்கும் ஓசை மிக மெல்லியதாக காற்றில் ஏறி வந்தது. இரண்டொரு தேர்கள் அவ்வப்போது விரைந்து கடந்தன. சட்டென நினைவு வந்தவராக திசைவேலர் நாளிகை வட்டிலை குனிந்து பார்த்தார். அவரால் நம்பவே முடியாத ஒரு நாளாக இன்றைய நாள் முடிய இருந்தது. நீண்ட நிழல் 3ஆம் கோட்டை தொட்டது. அவர் கைகளை உயர்த்தினார். உரசின் ஓசை எங்கும் மேல் எழுந்தது. 5ஆம் நாள் போர் முடிவுற்றது. இருதரப்பு படைகளும் தங்களின் பாசறைக்கு திரும்பின. கதிரவன் காரமலையின் பின்புறம் இறங்க தொடங்கினான்.
ஒளியின் கைகள் மறைய தொடங்கின. சேரன் செங்கன சோழனின் கூடாரத்துக்குள் வந்தான். குலசேகர பாண்டியனின் கூடாரம் நோக்கி புதிய விற்பன் விரைந்தான். அனைவரும் எதிர்பார்த்திருந்த இரவு வர தொடங்கியது. பொழுது இருளத் தொடங்கியது. மேட்டுக்கரையில் இருந்து ஒரு பல்லக்கு புறப்பட்டது. வழிகாட்டியாக முன்னே சென்றான் காராளி. அவன் மனம் அளவு கடந்த பதற்றத்தில் இருந்தது. இன்றோ நாளையோ பொற்சுவையை அழைத்துக் கொண்டு வருவதாக கபிலரிடம் சொல்லி வந்தான். வேந்தர்களின் யானைப்படை வீரர்கள் காட்டுக்குள்ளிருந்து முற்றிலுமாக அகன்று விடவில்லை. இங்கொருவர் அங்கொருவராக தட்டுப்படுகின்றனர். பரம்பு படையினர் கண்ணில் பட்டால் கொன்று விடுவார்களோ என்ற அச்சத்தில் பதுங்கி திரிகிறார்கள். இன்று ஒரு பொழுது கடந்து விட்டால் பதுங்கி இருக்கும் ஒரு சிலரும் வெளியேறி விடுவார்கள். எனவே நாளை இரவு இரளிமேட்டுக்கு போகலாம் என்று எவ்வளவோ சொல்லியும் பொற்சுவை கேட்கவில்லை. இன்றே போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். எனவே மிகுந்த பதற்றத்தோடு முன்னே சென்று கொண்டிருந்தான் காராளி. அவன் இருக்கும் இடத்தில் இருந்து இரளிமேட்டுக்கு செல்ல குறுக்காக நடந்தால் 2 பொழுதுகளில் போய்விடலாம். ஆனால் புதர்கள் நிறைந்த அந்த பாதையில் பல்லக்கை தூக்கிச் செல்வது கடினம். எனவே சுற்றி செல்லும் ஒற்றையடி பாதை ஒன்றின் வழியே அழைத்து சென்றான். இரவு வேளை என்பதால் அவனது பதற்றம் அதிகமாகவே இருந்தது. அவன் இந்த மலைப்பகுதியை நன்கு அறிந்தவன் தான். விலங்குகளால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் இளவரசியாரின் பயணத்தை வேந்தர் படையினரோ வெங்கல் நாட்டினரோ பார்த்துவிடக்கூடாது. அப்படி நேர்ந்தால் அது இளவரசியின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். எனவே மிகுந்த எச்சரிக்கையோடு அழைத்து சென்றான். பல்லக்குள் பொற்சுவையும் சுகமதியும் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தனர். அது பெருமெத்தையும் விரிசிறகும் கொண்ட பெரும் பல்லக்கு அல்ல. ஒரு நாற்கயிறும் இளம் பஞ்சு தூவியும் கொண்ட குறும் பல்லக்கு. ஒருவர் மட்டுமே பயணிப்பதற்கு ஏற்றது. ஆனால் அதில் 2 பயணித்தனர். நான் இறங்கி நடந்து வருகிறேன் என்று சுகமதி எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். பொற்சுவை கேட்கவில்லை. நீ பல்லக்கில் தான் வர வேண்டும் என்று உள்ளே அமர வைத்துக் கொண்டாள். அன்னகர்கள் பல்லக்கை தூக்கி நடந்தனர். இந்த சிறிய இடத்தில் நீங்கள் தனியே அமர்ந்து வருவதுதான் வசதியாக இருக்கும். இப்போது பாருங்கள், கால் நீட்டக்கூட முடியாமல் குறுக்கி உட்கார்ந்திருக்கிறீர்கள். எனது மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. நான் இறங்கி நடந்து வருகிறேன் இளவரசி என்று சொல்லி பல்லக்கை விட்டு இறங்க மீண்டும் அனுமதி கேட்டாள் சுகமதி. எனது வாழ்வின் மிக முக்கியமான இந்த நேரத்தில் நீ எனக்கு மிக அருகில் இருக்க வேண்டும் சுகமதி. எல்லா நேரங்களிலும் நான் உங்களுக்கு அருகில் தானே இருக்கிறேன் இளவரசி என்றாள் சுகமதி. இளம் சிரிப்போடு பொற்சுவை சொன்னாள். நீ என்னை விட்டகலாத நிழல். ஒளியின் போது நிழல் வெளியில் இருக்கும். இருளின் போது நிழல் உள்ளுக்குள் வந்து உட்கார்ந்து கொள்ளும். அதனால்தான் இந்த இருளில் என் அருகில் உன்னை உட்கார வைத்துக் கொண்டேன் என்றாள். பொற்சுவையின் சொற்கள் அன்பால் மயக்கின. ஆனால் அன்பை பெற தகுதியானவர்கள் தான் அதை உள்வாங்க வேண்டும். சுகமதியோ தனக்கு அந்த தகுதி இல்லை என்று எப்போதும் நம்புகிறவள். நான் பொற்சுவையின் பணிப்பெண். நீரோ பாலோ தேனோ தன் மீது எது கொட்டினாலும் உள்ளிறங்க அனுமதிக்காத கல் போலத்தான் பணிப்பெண்ணின் மனம் இருக்க வேண்டும் என்று சிறு வயது முதல் சொல்லி வளர்க்கப்பட்டவள். எனவே சுகமதியை அந்த வார்த்தைகள் ஒன்றும் செய்துவிடவில்லை. ஆனாலும் பொற்சுவையின் வார்த்தைகளை வேறு திசைக்கு மாற்ற விரும்பினாள் சுகமதி. பல்லக்கில் சிறு கண்ணாடி குடுவையில் விளக்கொளி சிந்திக் கொண்டிருந்தது. பொற்சுவையின் முகத்தை உற்று பார்த்தபடியே சொன்னாள். நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களின் முகம் பூத்து மிளிர்கிறது இளவரசி என்றாள். அப்படியா என்று மகிழ்வு பொங்க கேட்டவள், பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆசனையும் பார்த்தறியாத பாரியையும் காணப்போகிறேன் அல்லவா? எனது முகம் மலராமல் என்ன செய்யும்? நான் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறேன் சுகமதி. எனக்குள் கவிதைகள் ஊற்றெடுக்கின்றன. சக்கரவாக பறவை வந்திறங்கும் நாளன்று நாம் எப்படி மகிழ்ந்திருப்போமோ அதைவிட பல மடங்கு மகிழ்வில் எனது மனம் கூத்தாடுகிறது சுகமதி என்றார். எனது மனமும் மகிழ்வில் தான் இருக்கிறது இளவரசி. அதே நேரம் உள்ளுக்குள் இருக்கும் அச்சமும் நேரம் கூட கூட பெருகுகிறது இளவரசி என்றார். ஏன் என்று கேட்டாள் பொற்சுவை. இந்த பயணத்தின் ரகசியம் வெளியில் தெரிந்துவிட்டால் என்று கேட்டாள். இந்த பயணத்தின் நோக்கம் நிறைவேறுகிறதா என்பதுதான் முக்கியம் சுகமதி. மற்றதெல்லாம் பொருட்டல்ல என்றாள் பொற்சுவை. நீங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவை மட்டும்தான் பொருட்படுத்துவீர்கள். ஆனால் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவையும் விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம் என்றாள் சுகமதி. சிரித்தாள் பொற்சுவை. போர்க்களம் விட்டு அகன்று நாகக்கரட்டுக்கு வந்த பிறகு கூடாரங்களில் ஆயுதங்களை வைத்துவிட்டு வீரர்கள் உணவருந்தினர். இன்றைய போர் சிறு பாதிப்பு கூட யாருக்கும் ஏற்படாத வகையில் முடிவுக்கு வந்தது. உணவருந்தி முடித்தவுடன் இரவாதனின் தலைமையிலான படையின் பெரும் பிரிவு தென் திசை நோக்கி புறப்பட்டது. இருளினூடே புறவிகள் வேகம் கொண்டன. சற்றே நீண்ட பயணம் அது.
குளவன் திட்டின் பின்புறத்தை அடைய குதிரைகள் விரைந்தன. வீரர்கள் வருவதற்கு முன்பே அங்கு எண்ணற்ற தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. நேற்றிரவே இந்த திட்டம் பேசப்பட்டு விட்டதால் அதற்கான ஏற்பாட்டை முன்கூட்டியே தொடங்கிவிட்டான் இரவாதன். இந்த பணிக்காக பகல் முழுவதும் இந்த இடத்தில் பலர் வேலை பார்த்துள்ளனர். வீரர்கள் வந்தடையும் போது அவர்களின் பயிற்சிக்கான ஆயத்தம் முழுமை பெற்றிருந்தது. இந்த தாக்குதலுக்கு இரவாதனுடன் பிடரிமானும் கருணியும் தலைமையேற்கவிருந்தனர். மூஞ்சலுக்குள் 3 விதமான தாக்குதலை நடத்த வேண்டியுள்ளது. கவச உடை பூண்ட அகப்படை வீரர்களை தாக்கி அழிப்பது ஒன்று. பொய்க்கூடாரங்களில் குவிந்துள்ள வீரர்கள் சாரி சாரியாக வெளிவந்து தாக்குதலை தொடுப்பார்கள். அவர்களை தாக்கி அழிப்பது 2. நீலன் இருக்கும் கூடாரம் நோக்கி முன்னேறி போய் அவனை மீட்பது 3. இந்த 3 தனித்தனியான தன்மைகளோடு செய்யப்பட வேண்டிய தாக்குதல்கள். குறிப்பாக மூஞ்சலுக்குள் நுழைந்த பிறகு வில்லால் தாக்குவதற்கு தேவையான இடைவெளிகள் போதுமான அளவுக்கு இருக்காது. பெரும்பாலும் வாள் வீச்சுக்கும் ஈட்டி உள்ளிட்ட ஆயுதங்களால் ஆன தாக்குதலுக்கும் தான் அதிக தேவை இருக்கும். பரம்பு படையின் முதல் பெரும் ஆற்றல் வில்லில் தான் இருக்கிறது. அதை அதிகம் பயன்படுத்த முடியாத நிலையில் மாற்று திட்டத்தையும் அதற்கு பொருத்தமான ஆயுதங்களையும் முடிவு செய்ய வேண்டி இருந்தது. மூஞ்சலுக்குள் நுழையவிருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் நடத்த போகும் தாக்குதலை பற்றி முழுமையான புரிதல் தேவை. இரவாதன் முன்னால் சொல்லியபடி மூஞ்சலின் முழு வரைபடம் ஆயத்த நிலையில் இருந்தது. அதை வைத்து தாக்குதல் திட்டத்தை தனது படைக்கு விளக்க தொடங்கினான். இரவு முழுமைக்கும் நீளும் பயிற்சி தொடங்கியது. வெங்கல் நாட்டின் கடைசி குன்றை கடந்து பல்லக்கு பயணித்துக் கொண்டிருந்தது. மலை மீது பல்லக்கை தூக்கி செல்லும் போது உள்ளுக்குள் அசைவும் சரிவுமாக இருந்தது. சிறு பல்லக்கில் இருவர் எதிரெதிரே உட்கார்ந்து இருந்ததால் சரிவில் இறங்கும் போதும் மேட்டில் ஏறும் போதும் பிடித்துக்கொள்ள வசதியாக இருந்தது. தனது கையோ காலோ பொற்சுவையின் மீது படும்போதெல்லாம் மன்னிப்பு கேட்டபடியே இருந்தாள் சுகமதி. அன்னகர்கள் பெரும் சரிவு ஒன்றில் பல்லக்கை இறக்கி கொண்டிருந்தனர். முன்புறம் கால் மடக்கி உட்கார்ந்திருந்த சுகமதியின் கால்களை இறுக பிடித்தபடி சரிந்து விடாமல் தன்னை நிலை நிறுத்தி கொண்டாள் பொற்சுவை. சுகமதியோ தனது கால் பகுதியை இளவரசி பிடித்த போது துடித்து போனாள். எவ்வளவு முயன்றும் விளக்க முடியவில்லை. ஆனால் பொற்சுவையோ சரிந்து கொண்டிருப்பதால் மட்டும் பிடிக்கவில்லை, அவளுக்கு அது பிடித்திருந்தது. உனது கை எனது உடலில் பட்டால் அத்தனை முறை மன்னிப்பு கோருகிறாயே, எனது கை உனது காலில் பட்டால் என்ன செய்வாய் என்பது போலத்தான் இருந்தது அவளது செய்கை. பல்லக்கு சரிவு நிலையில் இருந்து சற்றே சமநிலை அடைந்தது. பொற்சுவை பல்லக்கில் இருந்து சிறு மணியில் ஓசை எழுப்பினாள். அன்னகர்கள் நடப்பதை நிறுத்தி தாங்கு கோல்களால் பல்லக்குக்கு முட்டு கொடுத்தனர். முன்னால் சென்று கொண்டிருந்த காராளி வேக வேகமாக பல்லக்கின் அருகில் வந்து நின்றார். திரையை சிறிதே விலக்கி வெங்கல் நாட்டின் 6 ஊர்களின் எல்லையை கடந்து விட்டோமா என்று கேட்டாள். இன்னும் சிறு பொழுதில் கடந்து விடுவோம் இளவரசி, பள்ளத்தாக்கு அருகில் வந்து விட்டோம் என்றான். விரைவுபடுத்து என்று சொல்லியபடி திரையை மூடிக்கொண்டாள். அன்னகர்கள் மீண்டும் நடக்க தொடங்கினர். ஏன் இளவரசி இவ்வளவு முக்கியமாக கேட்கிறீர்கள் என்று வினவினாள் சுகமதி. அன்னகர்கள் முழு வேகமாக நடக்க தொடங்கும் வரை அமைதி காத்தவள் பிறகு சொன்னாள். இந்த போரின் ஒரு பகுதிதான் தட்டியக்காட்டில் நடக்கிறது, இன்னொரு பகுதி இந்த 6 ஊர்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றார். புரியாமல் விழித்தாள் சுகமதி. இந்த 6 ஊர்க்காரர்கள் தான் போரிலே ஈடுபட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்களே, பிறகு எப்படி என்று கேட்டாள். அதனால்தான் எல்லா வகையான உளவு தொழிலுக்கும் இந்த ஊர்கள் களமாக அமைந்து விட்டன. மூவேந்தர்களும் தனித்தனியாக இந்த ஊர்க்காரர்களை கொண்டு பரம்பை உளவு பார்க்கின்றனர் என்றாள். சற்றே அதிர்ச்சியோடு சுகமதி கேட்டாள். அப்படி என்றால் நாம் செல்லும் செய்தி கூட உளவு பார்க்கப்பட்டிருக்குமா என்று. சுகமதியின் கண்களை உற்று பார்த்தபடி பொற்சுவை சொன்னாள். பேரரசர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்புண்டு அல்லவா என்றாள். திடுக்கிட்டாள் சுகமதி. பேரரசர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா இளவரசி என்று கேட்டாள். அந்த செய்தியை அறிந்ததால் தான் இன்றே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்றாள். போரை நிறுத்துவதற்கான பேச்சுக்குத்தானே பாரியை பார்க்க போவதாக கூறினீர்கள். அது கடந்த வார சூழல். இனி இந்த போரை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த நிலையெல்லாம் கடந்து விட்டது என்றாள் பொற்சுவை. அப்படி என்றால் யாருடைய வெற்றிக்காவது உதவ போகிறீர்களா என்று கேட்டாள் சுகமதி. வெற்றி தோல்வியை போர்க்களம்தான் தீர்மானிக்கும், அதில் நாம் ஏன் உதவ வேண்டும் என்றாள் பொற்சுவை. பிறகு இந்த பயணத்தின் நோக்கம்தான் என்ன என்றாள் சுகமதி. பாரியை சதியால் வீழ்த்த திட்டமிட்டுள்ளனர். இன்று இரவு அந்த சதி நிகழப் போகிறது. அதை தடுக்கவே நான் போகிறேன்
என்றாள் பொற்சுவை. மிரண்டது சுகமதியின் முகம். நீங்கள் சொல்வது உண்மையா இளவரசி? நம் பேரரசரா இந்த செயலை செய்ய போகிறார்? நம் பேரரசர் அல்ல, சோழ பேரரசர் அந்த செயலை செய்ய போகிறார் என்றார். சற்றே நிம்மதியானால் சுகமதி. நமது பேரரசுக்கு எதிரான செயலில் நாம் ஈடுபடவில்லை என்பது அவளின் பெருமூச்சுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை பொற்சுவை கவனிக்காதது போல இருந்து கொண்டாள். கொலை சதியை நிறுத்த போகும்போது கூட உங்களின் முகம் பதட்டம் ஏதும் இல்லாமல் இருக்கிறதே இளவரசி என்று கேட்டார். செய்ய போகும் செயலின் முக்கியத்துவம், சிறு ஐயம் கூட எனது நடவடிக்கையின் மீது ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் உள்ள தெளிவு. உண்மையில் எனது வாழ்நாளில் இவ்வளவு பதற்றத்தை நான் இதற்கு முன்னர் அடைந்ததில்லை. ஆனால் அதை வெளிக்காட்டிவிடக் கூடாது என்பதில் முழு கவனத்தோடு இருக்கிறேன். எனது முகம் முழுமையாக பூத்திருக்கிறது என்பதை நீயே நம்பிய பிறகு வேறு யார் ஐயம் கொள்ள முடியும் என்றாள் பொற்சுவை. இந்த பயணத்தின் தன்மை இப்போதுதான் சுகமதிக்கு முழுமையாக புரிய தொடங்கியது. நான் மறுபடியும் கேட்கிறேன், இதனால் உங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடாதே என்று கேட்டாள். அது நம் பேரரசர் எவ்வளவு ஒற்றறிகிறார் என்பதை பொறுத்தது என்றாள் பொற்சுவை. இளவரசியாரின் செயலை அவ்வளவு துல்லியமாக ஒற்றறிகின்றனரா என்று நினைத்து கொண்டாள் சுகமதி. ஆம், காராளியின் எல்லா நடவடிக்கைகளும் அவர்களால் கண்காணிக்கப்படுகின்றன என்றாள் பொற்சுவை. நடுங்கி போனால் சுகமதி. என்ன சொல்கிறீர்கள் இளவரசி? அவனை நம்பித்தானே இந்த பயணத்தையே மேற்கொள்கிறோம். அப்படி என்றால் இது உறுதியாக ஆபத்தில் போய்தான் முடிய போகிறதா என்றார். காராளியிடம் பொய்யில்லை, அவன் உண்மையான கலைஞன். ஆனால் அவனுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒற்றறியப்படுகின்றன. அவன் நமக்கு சொல்வதை போல அவனை பற்றி வேறு யாரோ சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். போர் நிறுத்தத்துக்காக பேசப் போவதாக இருந்தால் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்க மாட்டேன். ஆனால் இது பாரியின் உயிர் பறிக்கும் சதி தொடர்பானது. இதை கேள்வியுற்ற பிறகு எப்படி நான் போகாமல் இருக்க முடியும்? கேள்விப்பட்டது உண்மை என்று எப்படி நம்பினீர்கள் என்று கேட்டாள் சுகமதி. எல்லாவற்றையும் உண்மையில்லை என்று நம்பு, அப்போதுதான் உண்மை எதுவோ அது மட்டும் தனித்து துலங்கும் என்றார். உங்களை போன்ற இளவரசியார்களுக்குத்தான் அது முடியும். எங்களை போன்றோர் எல்லாவற்றையும் நம்பவே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் என்றாள் சுகமதி. பிறகு ஏன் கேள்வி எழுகிறது சுகமதி என்று கேட்டாள். அமைதி சூழ்ந்தது. குளவன்திட்டியிலிருந்து வந்த பாரியும் காலம்பனும் குடிலில் உணவருந்தி கொண்டிருந்தனர். மற்றவர்கள் பட்டாப்பிரையில் அமர்ந்திருந்தனர். தேக்கன் நேற்றை போல இன்றைக்கும் வரவில்லை. தனது குடிலேயே தங்கிவிட்டான். வாரிக்கையனும் நாகக்கரட்டின் மீதே இருந்து விட்டார். உதிரனும் ஈங்கையனும் விண்டனும் எதிர்ப்புறம் நின்று பேசிக் கொண்டிருக்க அவர்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் கபிலர். அவரது மனம் மிகுந்த கலக்கத்தில் இருந்தது. தேக்கனிடமோ முடியனிடமோ கலந்து கொள்ளாமலேயே பொற்சுவையை அழைத்து வர சொல்லிவிட்டோமே என்ற தவிப்பு அடங்கவில்லை. அதே நேரம் பாரியை பார்த்துவிட்டு முடியன் பட்டாப்பிரை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் அங்கு வந்து சேர்வதற்குள் எதிர் சென்று பேசிவிடலாம் என்று அவனை நோக்கி நடந்தார். தீப்பந்த வெளிச்சம் சிறிது தொலைவுக்குத்தான் இருந்தது. ஆனாலும் வேகமாக நடந்து முன்னால் சென்றார். மேலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த முடியனை பார்த்ததும் தேக்கனின் உடல் நலம் பற்றி கேட்டறிந்தார். சொற்களின் வழியே தனது கவலை வெளிப்பட்டு விடாதவாறு சொல்ல முனைந்தான் முடியன். அதே முயற்சியோடுதான் தொடர்ந்து வந்த கபிலரின் சொற்களும் இருந்தன. நேற்று தன்னை தேடி வந்த காராளி சொல்லிய செய்தியை பகிர்ந்து கொண்டார். தேக்கனையோ உன்னையோ கலந்து கொண்டுதான் அவனுக்கு மறுசொல் சொல்ல வேண்டும் என்று நெடுநேரம் காத்திருந்தேன். ஆனால் நீங்கள் இருவரும் வந்து சேரவில்லை. வேறு வழியில்லாமல் அழைத்து வர சொல்லிவிட்டேன் என்றார். அதிர்ச்சிக்குள்ளானான் முடியன். ஏன் அப்படி சொன்னீர்கள்? போர் சூழல் எவ்வளவு மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். இந்த நிலையில் அவர்கள் இங்கு வருவது எந்த வகையிலும் பொருத்தமல்லவே என்று கூறினான். எனக்கும் புரிந்தது. அதனால் தான் அதை தவிர்க்க முயன்றேன். ஆனால் முடியவில்லை. நீங்கள் இருவரும் வந்து சேராததால் என்னால் வேறு முடிவெடுக்க முடியவில்லை என்றார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் வீரன் ஒருவன் முடியனை கண்டு பேச பட்டாப்பிரையில் இருந்து மேலேறி வந்தான். காராளி என்பவன் நாகக்கரட்டின் வடமுறை பள்ளத்தாக்குக்கு வந்துள்ளான். அவனோடு பல்லக்கு ஒன்றும் வந்துள்ளது. கபிலரிடம் கேட்டுவிட்டுத்தான் வருவதாக சொல்கிறான். உள்ளே அனுமதிக்கலாமா என்று கேட்டான். முடியன் கபிலரை பார்த்தான். நாளைதான் வருவாள் என நினைத்தேன் என்று மெல்லிய குரலில் சொன்னார் கபிலர். வருவதன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று முடியனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு தொலைவு வந்த பிறகு திருப்பி அனுப்புவதும் முறையல்ல என்று மட்டும் தோன்றியது. சரி, காராளியை அங்கேயே நிறுத்திவிடுங்கள். பல்லக்கை மட்டும் அனுப்பி வையுங்கள். வழிகாட்ட நம் வீரர்கள் வரட்டும் என்றார். பள்ளத்தாக்கின் நுழைவு பகுதியில் காராளி நிறுத்தப்பட்டான்.
பரம்பு வீரர்கள் இருவர் வழிகாட்ட அன்னகர்கள் பல்லக்கை தூக்கி கொண்டு பின்தொடர்ந்தனர். பல்லக்குக்குள் உரையாடல் இறுக்கம் கொள்ள தொடங்கியது. சுகமதிக்கு அச்சமும் பதற்றமும் அதிகமாகின. அடுத்து என்ன நடக்கும் என்பதை அவளால் எண்ணி பார்க்கவே முடியவில்லை. முகத்தில் வியர்வை துளிர்த்தது. சிறு பல்லக்கு என்பதால் காற்றோட்டமாக இல்லை என்று பொற்சுவையிடம் சமாதானம் சொல்லிக் கொண்டாள். ஆனால் பொற்சுவைக்கு உயர்க்கவில்லை. அவள் தெளிவு கொண்டிருந்ததால் தான் செய்ய போகும் வேலை எத்தகையது என்பதை பற்றி பலமுறை மனதுக்குள் சிந்தித்து பார்த்து கொண்டாள். வாழ்வு முன்னிலும் பொருள் பொதிந்த இடத்துக்கு தன்னை இட்டுச் செல்வதாக உணர்ந்தாள். சுகமதியால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு பெரிய செயலுக்கு போகும்போது கூட இளவரசியால் எப்படி இயல்பு மாறாமல் இருக்க முடிகிறது? என்னதான் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினாலும் மனதின் ஆழத்தில் இருக்கும் உணர்வு நீருக்குள் இருக்கும் காற்று குமிழியை போல முகத்தில் வெளிப்பட்டுத்தானே ஆக வேண்டும். ஆனால் பொற்சுவையின் முகத்தில் எதையும் கண்டறிய முடியவில்லையே என்று சிந்தித்த வண்ணமே இருந்தாள். இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்கில் சமதள பயணம் என்பதால் இடுக்கி நெருக்கி உட்காரும் நிலை இல்லை. ஆனாலும் சுகமதியால் இயல்பாய் இருக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் பொற்சுவையின் முகத்தை பார்ப்பதும், பிறகு பார்வையை தவிர்த்து குனிந்து கால் விரல்களை பார்ப்பதும், சிறு விளக்கின் அசைவை பார்ப்பதுமாக வந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு எதையோ சொல்ல தலை நிமிர்ந்து பொற்சுவையை பார்த்தாள். அவளது முகத்தில் மாற்றங்கள் தெரிந்தன. தனது எண்ணத்தில் இருக்கும் குழப்பம்தான் அப்படி தோன்றுகிறதோ என்று நினைத்து குனிந்து கொண்டாள். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பொற்சுவையின் முகத்தை பார்த்தாள். அவளது முகத்தில் வியர்வை துளிகள் இருந்தன. சுகமதி அதிர்ச்சிக்குள்ளானாள். திடீரென்று இளவரசிக்கு என்ன ஆயிற்று என்று புரியவில்லை. காற்றோட்டம் குறைவாக இருப்பதால் வியர்க்கிறதோ என்று நினைத்து பல்லக்கின் திரையை விலக்கட்டுமா இளவரசி என்று கேட்டாள். வேண்டாம் என்று மறுத்தாள் பொற்சுவை. இவ்வளவு நேரம் பேசி வந்த குரலின் இனிமை இப்போது இல்லை. அவளது எண்ணம் குழப்பத்துக்குள் மூழ்குவது தெரிந்தது. சுகமதி அவளது முகத்தையே உற்று பார்த்தாள். பொற்சுவையின் கண்கள் இங்கும் அங்குமாக அலைமோதின. சுகமதி தன்னை கண்டறிகிறாள் என்று கூட அவளால் கணிக்க முடியவில்லை. மனம் தத்தளித்தபடி இருந்தது. என்ன செய்வதென்று அறியாத பதட்டம் சூழ்ந்தது. சட்டென சொன்னாள், உனது காதில் இருக்கும் அணிகலனை கலற்று என்றாள். சுகமதிக்கு புரியவில்லை. எனது காதணியை ஏன் கலற்ற சொல்கிறாள் என்று மனம் குழம்பியபடி இருக்க கைகள் காதணியின் திருகாணியை திருகிக் கொண்டிருந்தன. அவளின் கைகள் செய்து கொண்டிருந்த அதே வேலையை பொற்சுவையின் விரல்களும் செய்து கொண்டிருந்தன. ஏன் இதை செய்கிறாள் என்று சுகமதிக்கு முற்றிலும் விளங்கவில்லை. சுகமதி அணிந்திருந்தது சிறிய வடிவிலான பூங்குலை காதணி. அதை அவள் கலற்றும் போதே பொற்சுவை தான் அணிந்திருந்த பெரிய வடிவிலான மகரக்குலை காதணியை கலற்றி சுகமதியின் கைகளில் கொடுத்தாள். அதை வாங்கியபடி புரியாமல் விழித்த சுகமதியை பார்த்து, நீ இந்த காதணியை இட்டுக்கொள் என்றாள். இளவரசி அணிந்திருக்கும் மகரக்குலை காதணியை நான் மாட்டுவதா சொல்லும் போதே அச்சத்தில் நடுங்கினாள். ஆனால் பொற்சுவையோ, நான் வேறு காரணத்துக்காக சொல்கிறேன், அணிந்து கொள் என்றாள். மீண்டும் மறுக்கவே சற்றே கோபத்தை வெளிக்காட்டினாள். பிறகு சுகமதியால் மறுக்க முடியவில்லை. பாண்டிய நாட்டு இளவரசியின் விலை மதிப்பெற்ற மகரக்குலை காதணியை தனது காதில் மாட்டிக்கொண்டாள். பொற்சுவை சுகமதியின் காதுகளையே உற்று பார்த்தாள். மகரக்குலை காதணி ஆடியபடியே வந்தது. காதணியையே பார்த்து கொண்டிருந்த பொற்சுவை பல்லக்கில் சுடர்விட்டு கொண்டிருந்த சிறு விளக்கை எடுத்து அதை சுகமதியின் கைகளில் கொடுத்தாள். அவள் என்ன செய்கிறாள் என்று சுகமதிக்கு புரியவில்லை. ஆனாலும் அவள் சொன்னபடி விளக்கை இறுக பிடித்து கொண்டாள். பொற்சுவையோ பல்லக்கின் திரையை மிக சிறிய அளவு மட்டும் விலக்கி வெளிப்புறமாக பார்த்தாள். இவ்வளவு சிறிய அளவு விளக்கொளியில் எதை பார்த்துவிட முடியும் என்று புரியாமல் தவித்தாள் சுகமதி. சிறிது நேரத்திற்கு பிறகு விளக்கை மீண்டும் மேலே மாட்டச் சொன்னாள். சுகமதி விளக்கை மாட்டினாள். தங்களின் நடவடிக்கை எதுவும் புரியும்படி இல்லை இளவரசி என்றாள். சிறிது நேரம் பொறு, சொல்கிறேன் என்றாள் பொற்சுவை. பொற்சுவையின் மனம் சற்றே அமைதி கொண்டது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று விரைவாக முடிவெடுக்க தொடங்கினாள். இதை சுகமதிக்கு தெரியப்படுத்துவது அவசியம் என்று தோன்றியது. இதுவரை பேசியதை விட மெல்லிய குரலில் சொன்னாள், நான் சொல்வதை கேட்டு அச்சப்படாதே. நமது பல்லக்கை தூக்கி வருகிறவர்கள் அன்னகர்கள் அல்ல என்றாள். ஒரு கணம் நடுங்கி மீண்டாள் சுகமதி. என்ன சொல்கிறீர்கள் இளவரசி என்று கேட்டாள். ஆம், நினைவு தெரிந்த நாள் முதல் பல்லக்கில் பயணிப்பவள் நான். பல்லக்கு பயணத்தின் அத்தனை விதத்தையும் என்னால் எளிதில் கண்டறிய முடியும். கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்தாள் சுகமதி. அன்னகர்கள் பல்லக்கை தூக்குவதற்கும் மற்றவர்கள் பல்லக்கை தூக்குவதற்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் உண்டு. அன்னகர்கள் பல்லக்கை தூக்கி செல்வது நீரில் மிதக்கும் பூவை போன்றது.
அதுவே மற்றவர்கள் தூக்கிச் செல்வது கூடையில் தூக்கிச் செல்லும் பூவை போன்றது. வீசும் காற்றுக்கும் தூக்கிச் செல்பவரின் தோல் குலுக்கலுக்கும் பூ ஆடிக்கொண்டேதான் இருக்கும். இவர்கள் அன்னகர்கள் இல்லையா இளவரசி என்று பயத்தோடு கேட்டாள் சுகமதி. ஆம், எனக்கு முதலிலேயே சிறிது ஐயம் வந்தது. ஆனால் மேடு பள்ளத்தில் பல்லக்கை தூக்கி வந்தாலும் சிறு பல்லக்கில் இருவர் மிக நெருக்கமாக உட்கார்ந்து இருந்ததாலும் கண்டறியாமல் விட்டுவிட்டேன். இப்போது சமதளத்தில் செல்லும் போது எனது மகரக்குலை காதணிகள் காது மடல்களில் இருந்து அசைந்து அசைந்து கழுத்தை போய் தட்டிக்கொண்டே இருந்தன. இவ்வளவு கனமான காதணிகள் இப்படி அசையும்படி அன்னகர்கள் ஒருபோதும் பல்லக்கை தூக்கி செல்ல மாட்டார்கள். அதனால் தான் உனது காதில் மாட்டி அவை அசையும் விதத்தை பார்த்தேன் என்றார். திரையை விலக்கி கீழே பார்த்தது என்று கேட்டு முடிக்கும் முன் பொற்சுவை சொன்னாள். ஐயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமல்லவா, அதனால் விளக்கின் ஒளியில் தூக்கி செல்பவர்களின் கால்களை பார்த்தேன் என்றாள். சுகமதியின் கண்கள் நடுங்கியபடியே அவளது முகத்தை பார்த்தன. பொற்சுவை சொன்னாள், அன்னகர்களின் கால்களில் முடி இருக்காது, ஆனால் இந்த கால்களை நீ பார்க்கிறாயா என்றான். பதறினாள் சுகமதி. அப்படியென்றால் நம்மை தூக்கிச் செல்வது யார் இளவரசி என்று கேட்டாள். சற்று அமைதிக்கு பிறகு சொன்னாள், நம் மன்னகர்களை நமக்கு தெரியாமலேயே மாற்ற வேறு யாரால் முடியும்? நம் பேரரசர் தான் இதை செய்திருப்பார் என்றான். ஏன் என்று கேட்டாள் சுகமதி. பாரியை கொல்ல நம் மூலமாக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடாக இது இருக்கலாம் என்றாள் பொற்சுவை. சொல்லும் போதே பொற்சுவைக்கு வியர்த்து அடங்கியது. கொலையை தடுக்க வருவதாக நினைத்து கொலையாளிகளை அழைத்து வந்துள்ளேன் என்றாள். சுகமதிக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. பொற்சுவையின் கண்களை கூட அவளால் பார்க்க முடியவில்லை. நீர் பெருகியது. பல்லக்கு சட்டென்று நின்றது. பரம்பு வீரர்கள் பல்லக்கை இங்கு இறக்குங்கள் என்று சொல்வது கேட்டது. பதறிய சுகமதி பொற்சுவையின் கைகளை இறுக பற்றினாள். நான் உங்களை இறங்கவிட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கண்ணீர் பொங்கியது. அவளின் பிடியிலிருந்து கைகளை விலக்கி அவளின் தலையை தொட்டபடி பொற்சுவை சொன்னாள், பதற்றப்படாதே, நாம் எண்ணிய இடத்துக்குத்தான் வந்துள்ளோம். இனி பின்வாங்க முடியாது. நமது அறிவு நமக்கு கை கொடுக்கும். நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம் என்றாள். இல்லை இளவரசி, நான் கடமை வழுவ மாட்டேன். உங்களுக்கு எந்த தீங்கும் நேர அனுமதிக்க மாட்டேன் என்று பதறினாள். நீ எனது கனவின் மிச்சம். உனது வார்த்தைகளில் தான் அது முழுமை கொள்ளப் போகிறது. இங்கு என்ன நடந்தாலும் பல்லக்கை விட்டு நீ கீழே இறங்கக்கூடாது என்று சொல்லியபடி சட்டென்று திரை விலக்கி வெளியேறினாள் பொற்சுவை. தூக்கி வந்த 6 பேர் தலைவணங்கி நின்றிருந்தனர். அவர்களுக்கு அருகில் பரம்பு வீரர்கள் 4 நின்றிருந்தனர். பல்லக்கில் இருந்து வெளிவந்ததும் எதிரில் இருந்த மரத்தின் அடிவாரத்தை பார்த்தாள். அங்கு நிறைய தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. மரத்தின் அடிவாரத்தில் இருந்த கல் இருக்கைகளில் 6-7 பேர் பேசிக் கொண்டிருந்தனர். இடது ஓரத்தில் ஆசான் கபிலர் இருந்தார். பட்டாபிரையின் வலது ஓரத்தில் பாரி இருந்தார். இடையில் முடியன், ஈங்கையன், உதிரன், விண்டன், காலம்பன் ஆகியோர் இருந்தனர். ஆனால் பொற்சுவை யாரையும் பார்க்கவில்லை. நேராக கபிலரை நோக்கி நடக்க தொடங்கினாள். மனதுக்குள் எண்ணங்கள் புரண்டெழுந்து கொண்டிருந்தன. சோழனின் சதி திட்டத்தை எப்படி சொல்வது? உடன் வந்துள்ள பாண்டிய வீரர்களின் தாக்குதலை எப்படி தடுப்பது? எதுவுமே அவளுக்கு பிடிபடவில்லை. கண்களுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. ஆசானின் முகம் மட்டுமே தெரிந்தது. அவரின் அருகில் வந்து நின்றாள் பொற்சுவை. வேகமாக வந்துவிட்டோமோ என்று ஒரு கணம் எண்ணினாள். என்ன முடிவு எடுப்பது என்பதை அறியாத பதட்டத்தோடு பணிந்து ஆசானின் கால்களை தொட்டாள். கண் கலங்கிய கபிலர் அவளுக்கு வாழ்த்து சொல்லி எழுந்திருக்க சொன்னார். ஆனால் பொற்சுவையால் எழுந்திருக்க முடியவில்லை. அடுத்து என்ன செய்வது என்பது அவளுக்கு பிடிபடவில்லை. குனிந்து வணங்கியபடி இருந்தவளின் மனம் கொந்தளித்தபடி இருந்தது. தன் வழியாக பாரியை எப்படி அடையாளம் கண்டறிவார்கள்? தாக்குதலுக்கு என்ன உத்தியை வகுத்திருப்பார்கள் என்று சிந்தித்தபடியே எழுந்தாள். ஆசான் வாஞ்சையோடு அவளின் தலையை தொட்டு வாழ்த்து சொல்லியபடி இருக்க அவர் முகத்தை பார்த்ததும் பொற்சுவை கேட்டாள், ஈங்கையன் எங்கு இருக்கிறார் ஆசானே என்று. சற்றே அதிர்ச்சிக்கு உள்ளானார் கபிலர். பாரியைத்தானே கேட்பாள் என்று நினைத்தோம். ஏன் ஈங்கையனை கேட்கிறாள்? எதுவும் புரியவில்லை. இடது கையை நீட்டி 3ஆவதாக நிற்பவனை காட்டினார் கபிலர். பொற்சுவையின் கால்கள் அவனை நோக்கி திரும்பின. பல்லக்கின் மேல் பிடிமானங்கள் முழுவதும் உள்ளொடுங்கிய ஈட்டிகளால் ஆனவை. பொற்சுவை கபிலரை வணங்கிய பிறகு பாரியை தான் வணங்கி பேசுவாள். அந்த கணத்தில் அவனை தாக்கி அழிக்க வேண்டும் என்னும் ஆணையோடுதான் நன்கு பயிற்சி பெற்ற வீரர்களை குலசேகர பாண்டியன் அனுப்பியிருந்தான். பொற்சுவையின் கால்கள் ஈங்கையனை நோக்கி நகர தொடங்கிய போது பாண்டிய வீரர்கள் பல்லக்கோடு ஒட்டி இருந்த ஈட்டியை இறுக பற்றினர். பொற்சுவையின் மனம் தள்ளாடியது.
பாரி எங்கு இருக்கிறான்? ஒரு கணமேனும் அவன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மனதுக்குள் தோன்றியது. ஒருவேளை அந்த முகத்தை பார்த்து விட்டால் தன்னை அறியாமலேயே கைகள் குவிந்து தாழ் பணிந்து விடுவோம். வேண்டாம் என மனதின் அடங்காத தவிப்போடு 3ஆம் நிலையில் இருந்த ஈங்கையனின் முன்னால் வந்து நின்றான். உடன் நிற்கும் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. ஈங்கையனை பார்த்தபடி கைகளை குவித்து கால் தொட்டு வணங்க வண்டியிட்டாள் பொற்சுவை. ஈங்கையன் பதற்றத்தோடு அவளை தடுக்க முற்படும் போது பாண்டிய வீரர்களின் ஈட்டிகள் மின்னலென பாய்ந்தன. அருகில் நிற்பவர்கள் என்னவென்று அறியும் முன்பு அடுத்தடுத்து இறங்கின ஈட்டிகள். மற்றவர்கள் ஈங்கையனை நோக்கி ஓடி வருவதற்குள் கபிலரின் முகம் நோக்கி பீச்சி அடித்தது ஈங்கையனின் குருதி. கண நேரத்தில் பட்டாப்பிரை போர்க்களமானது. எதிர்பாராத கணத்தில் தாக்குதலில் இறங்கிய பல்லக்கு தூக்கிகளை சுற்றி நின்றிருந்த பரம்பு வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெட்டி சரித்தனர். ஒருவன் கூட உயிர் தப்பவில்லை. அலறல் ஒலி மேலெலும்பு முன்பே எல்லாம் முடிந்தன. தாக்குதல் ஓசை கேட்டு பதற்றத்தோடு பல்லக்கை விட்டு வெளியில் வந்தால் சுகமதி. மரத்தடியை பார்த்த கணத்தில் ஐயோ இளவரசி என்று உயிர் உருக கத்திக்கொண்டு ஓடினாள். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில். பாய்.